ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு ஜார் நிறைய அரிசி நிறைஞ்சிருக்கு. இந்த ஜாருக்குள்ளார ஒரு எலி தவறுதலா உள்ள விழுந்துரும். விழுந்த எலிக்கு ஒரே சந்தோஷம். எப்பயுமே நம்ம இரைய தேடி தான் போகணும். நம்மள தேடி இவ்ளோ சாப்பாடு வந்திருக்கே அப்படின்னு ரொம்ப குஷியா இருக்குது. ஸோ அந்த ஜாருக்குள்ள இருக்கக்கூடிய அரிசிய சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளாரயே ரொம்ப நாள் இருந்துச்சு. அதுக்கு வெளியில போகணுங்கிற அந்த எண்ணமும் ஏற்படல. ஏன்னா எல்லாமே கிடைக்கும் பொழுது நான் ஏன் வெளியில போகணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு சந்தோஷமா அதுக்குள்ளாரயே வாழ்ந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஜாருக்குள்ள உள்ள அரிசி எல்லாமே காலி ஆயிடுச்சு. எம்ப்டி ஆயிடுச்சு. அது வெளியில போகணும்னு அப்ப நினைக்குது. அப்ப நினைக்கும் பொழுது அதால ஜம்ப் பண்ண முடியவும் இல்ல. அதுக்கான எனர்ஜியும் அதுகிட்ட இல்ல. ஜம்ப் பண்ணி அந்த ஜாருக்குள்ளறையே இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிடுது. இந்த எலியோட இறப்புக்கு காரணம் என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதோடைய கம்ஃபர்ட் ஜோன் தான். நம்மள பலரும் அப்படிதான் இருக்கோம். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே கிடைக்குது, இதை தாண்டி நம்ம எங்க போகணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூட்டுக்குள்ளரே நம்மளுடைய திறமைகளை எல்லாத்தையுமே வந்து அடைச்சிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் வெளியில போனா நிறைய கத்துக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தயவு செஞ்சு கிரியேட் பண்ணாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.